இந்து ஸ்டடீஸ் நேற்றுக்கு சொன்ன மாதிரி இப்போ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா, தமிழக அரசனோட சமீப காலங்களோட திட்டமும் அதனோட செயல்பாடுகளும் இது எப்போ வந்துச்சு அப்படிங்கிறத மட்டும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதனை தொடர்ந்து அடுத்ததாக விடியல் பயண திட்டம் ரொம்ப சிறப்பாக செயல்பட்டு இருக்கக்கூடிய திட்டம். மே 8, 2021 இது நடைமுறையில் இருக்குது. பெண்களுக்கான இலவச பயண திட்டம். இலவச பயணம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு சராசரி ஒரு பெண்கள் அவங்க டெய்லி ரொட்டீனுக்கு வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. சராசரி ஒரு பெண் 888 ரூபாய் வரைக்கும் இதில் சேமிக்க முடியுது அப்படிங்கிறது தமிழக அரசு மூலியமாக கொடுக்கப்பட்டிருக்க ஒரு சான்று. புன்னகை திட்டம் மார்ச் 9, 2023 பள்ளி மாணவிகளுக்கான பல் பாதுகாப்பு திட்டம். நம்ம கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தோம்னா மட்டும் போதுங்க, இது எல்லாமே கவர்மெண்டே நம்மளுக்கு பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு சான்றாக இருக்கக்கூடிய திட்டம் இந்த புன்னகை திட்டம். தலை முதல் கால் வரை, பல் முதல் பாதுகாப்பு வரை எல்லாமே இலவசமாக மக்களுக்கு கொடுத்துட்டே இருக்காங்க. இந்த அரசு பள்ளியில் பயன்படும் மாணவர்களுக்கு உங்களை தேடி உங்கள் ஊரில் அப்படிங்கிற ஒரு திட்டம். அறிவிப்பு எப்போ வந்திருக்கு அப்படின்னா நவம்பர் 23, 2023 அப்போ வந்திருக்கு. ஆனால் இதை நடைமுறைப்படுத்தினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 31, 2024 மாவட்ட ஆட்சியர் ஒவ்வொரு மாதமும் கடைசி புதன்கிழமையில அவங்கவுங்க அந்தந்த ஊருக்கு போயிட்டு என்ன குறைகள் இருக்கு அப்படிங்கிறத மாவட்ட ஆட்சியர் நேராக மக்களை பார்த்துட்டு நேராக சந்திச்சுட்டு பார்த்து இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய செய்திகள்லாம் திருநெல்வேலியில் மாவட்ட கலெக்டர் அவங்க ஊருக்கு போயிட்டு இந்த மாதிரிலாம் அங்கேயே சாப்பிட்டாங்க, அங்கே கலந்துக்கிட்டவங்க எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி நிறைய கலெக்டர்கள்லாம் நிறைய ஆட்சியர்கள் இந்த திட்டத்தை ரொம்ப சிறப்பாக செயல்படுத்திட்டு இருக்காங்க. அடுத்து விழுதுகள் திட்டம் ஜனவரி 9, 2024 தமிழக அரசு பள்ளியில் படிச்சுட்டு இன்னைக்கு நல்ல பொசிஷனில் இருக்காங்கல்ல அந்த மாணவர்கள் எல்லாம் அவங்கள்ட்ட இருந்து நிதி இல்லை அவங்க தங்களோட ஸ்கூலுக்கு ஏதாவது செய்யணும்னு விருப்பப்பட்டாங்கன்னா அவங்களோட பள்ளியினோட உட்கட்டமைப்பை மாற்றி அமைக்கிறதுக்கான ஒரு விழுதுகள் திட்டம். இது கொஞ்சம் நிறைய பள்ளிகளில் இது சிறப்பாக செயல்பட்டுருக்கு. நாமெல்லாம் அந்த செய்தித்தாள்களில் படிக்கும் பொழுதும் சரி, செய்திகளை கேட்கும் பொழுதும் சரி, இந்த விழுதுகள் திட்டம் எந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கலாம். நான் முதல்வன் திட்டம் மாணவர் மார்ச் 1, 2022 மாணவர்களுக்கான வேலை வாய்ப்பு திறன் பயிற்சியை மேற்கொள்ளணும். இது கம்ப்யூட்டரைஸ்டு இருக்கக்கூடிய இந்த சிஸ்டமேட்டிக் அப்ரோச்சை ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இது சரிசமமாக போகணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்த திட்டம். கல்லூரி மாணவர்கள் மத்தியில் இது ரொம்ப மிகச்சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு திட்டம். தமிழ் புதல்வன் புதுமை பெண் அடுத்தடுத்து தொடர்ந்து 2 திட்டம். தமிழ் புதல்வன் ஆகஸ்ட் 9, 2024 அரசு பள்ளிகளில் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை படித்துவிட்டு உயர்கல்விக்கு போகிற மாணவர்களுக்கு அவங்களோட அந்த சின்ன சின்ன செலவுகள்லாம் இருக்கும் இல்லைங்களா, எல்லாத்துக்குமே பெற்றவங்கள நாடக்கூடாது, நாங்கள் இருக்கோம் அரசாங்கம் அப்படிங்கிறத சப்போர்ட் பண்ணுற விதமாக ஒவ்வொரு மாணவர்களுக்கும் ஊக்கத்தொகையாக 1000 ரூபாய் கொடுத்துட்ருக்காங்க. அவங்களோட அந்த சிறு சிறு தொகைகள்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது எப்போ துவங்கியிருக்காங்கன்னா ஆகஸ்ட் 9 கோயம்புத்தூரில் துவங்கியிருக்காங்க. ஸோ அதில் கூட பசங்கள்லாம் நிறைய பேர் இந்த மாதிரி இந்த திட்டத்து மூலிமா நாங்கள் எங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட கூட அதிகமாக கேட்கக்கூடுங்கிற அவசியம் இல்லை, அது மாதிரிலாம் பேசியிருக்காங்க. புதுமை பெண் திட்டம் செப்டம்பர் 5, 2022 அரசு பள்ளிகளில் படித்து 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை படித்துவிட்டு மாணவிகளுக்கான ஒரு திட்டம். மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் அவங்களோட நினைவாக அவங்களோட இதில் இந்த திட்டத்தை வழங்கிட்டு இருக்காங்க. இது பெண்களுக்கான மாணவிகளுக்கான ஒரு திட்டமாக இருக்குது. அடுத்தடுத்து திட்டங்கள் பார்த்துட்டே இருப்போம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சிந்து ஸ்டடீஸ்.